இனி ஒருவங்களுக்கு காலை வணக்கம். வாங்க சூப்பரான சத்தான ஒரு பக்கோடா பண்ணலாம். சின்ன பசங்களா கீரையா சாப்பிடவே மாட்டாங்கன்றவங்களும் சாப்பிட வைக்க வேண்டிய பக்கோடா இது. जय जगन्नाथ। आज आम गोटे बढ़िया क्रिस्पी पालक सागर पकोड़ा करने जाऊँगी। छोट पिला साग खाइबा नहीं ना आम एमती करके देव तो बेस इंटरेस्ट खाइबे से ऑलरेडी आम ओडिशा रेट बेसी लोक कर फुल डिटेल बेसी मु तमिल कहवाई जाऊँगी। பாலக்கீரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு. நம்ம கீரை பசங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க, இல்லை நம்ம பருப்புல போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா, ஆனால் பக்கோடா செஞ்சோம்னா பசங்க ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க. நம்ம பசங்களை எப்படியாவது கீரையை சாப்பிட வைக்கிற எய்மோடு பண்ணுறது தான். நான் பண்ணுற எல்லாமே சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தான். என் 2 பசங்களும் ஸ்கூல் போகிறாங்க அப்படின்றதால அவங்க சாப்பிட்றதுக்கு சத்தான உணவு தான். ஒரு நல்லா எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாலக்கீரை கூட வெங்காயமும் ஈக்குவலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீரை ஜாஸ்தியாகிட்டு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கீரை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க. இந்த பாலக்கீரை கூட நான் அரைக்கீரையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாலக்கீரையில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, ஐரன்ஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற எந்த கீரை வேணுமானாலும் இதே மெத்தடில் நம்ம பண்ணலாம். நான் இந்த பாலக்கீரை கூட இன்னும் அந்த சிவப்பு கலரில் ஒரு கீரை வரும், பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி, அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீரை ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், ஒரு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாவே போதும். प्याज बेसी पकी शाग टे कम पकीबा ये संग्रह और रेड कलर गोटे शाग आसब ओडिया से शागर ना मत जानी से शाग भी टी मिक्स करके मोर पिला माने स्कूल जीव पिला माने दी जन बेसी इंटरेस्ट खाइबा पकोड़ा करने कर शाग बेसी छोट छोट कट करने दरकार नहीं ऑलरेडी आम तेलर फ्राई कर கீரை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த ரிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம பக்கோடா தான் பண்ண போகிறோம், அது கிறிஸ்பியாக தான் இருக்கும். இன்னும் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம். பசங்க சாப்பிடும் போது அந்த கீரை நல்லா வெந்துட்டே இருக்கும். நல்லா ஒரு பெரிய அகலமான இருக்கிற பாத்திரத்துலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் முதல்ல இந்த சின்னதில் தான் மிக்ஸ் பண்ணேன், அது கரெக்டாக செட் ஆகாது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு உப்பு போடவே வேணாம், கொஞ்சமாக நான் உப்பு ஃபர்ஸ்டே போட்டுட்டேன். உப்பு போட்டிங்கன்னா உடனே தண்ணி விட மாதிரி ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு கரெக்ட் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு கொஞ்சம் இடிச்சும் போடலாம். பூண்டு கொஞ்சம் இடிச்சு போட்டோம்னா பசங்க சாப்பிடும் போது அது கரெக்டாக கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிடாம போயிடுவாங்க. அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டிருக்கேன். ஆனால் பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் பூண்டு இடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிவப்பு கீரையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பூண்டு இடிச்சு போடும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். अदा रसुण पेस्ट टिके आउ रसुण ना टिके चिचिकी पकीबा टाइम बढ़िया रहा आम छोट पिला खाइबा जाऊँगी से मु पेस्ट करके पकी देछि। गोटे रेड गोटे कंचा लंका बेसी छोटे छोटे कट करके पकी देछि। ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். காரமும் கொஞ்சமாவது இருக்கணும் பசங்களுக்கு. ஒரு காரமே இல்லாமல் எப்பவுமே இனிப்பே கொடுத்துருந்தா அவங்களுக்கு காரம் இல்லாமல் எப்போவாவது ஒரு நாள் காரம் போட்டோம்னா பசங்க சாப்பிடவே பிடிக்காது. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா வெங்காய பக்கோடா மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் அது கரெக்டாக எண்ணெய் காய வச்சுட்டு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு போட்டுங்க. ஜீரகம் கொஞ்சம் அப்படியே பச்சை ஜீரகமே கொஞ்சம் கையில் கசக்கிட்டு போட்டுடலாம். கொஞ்சமாக தனியா பவுட்ரு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் பெருங்காய பொடி, கடல மாவு ஒரு 3-4 கரண்டி. நீங்கள் எவ்வளோ கீரை யூஸ் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் கடல மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொண்டும், அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜீரகம் நான் போட்டிருக்கேன். जीरा गोटे स्पून पकीबा दरकार। काश्मीरी चिल्ली पाउडर, धनिया पाउडर टिके आउ कॉर्नफ्लोर ना टिके पकीबा दरकार। ईंग टिके पकीबा दरकार आउ बेसन टिके बेसी पकी कॉर्नफ्लोर पकीबा टाइम से क्रिस्पीनेस आसीबो आउ चावल पाउडर टिके पकी बोले मिक्स करबा दरकार। நீங்கள் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணும் போதே பாலக்கீரையும் வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். முன்னாடி தண்ணி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பண்ணிங்களா கரெக்டாக இருக்கும். இந்த கீரைலாம் நம்ம வெங்காயம் ஃபுல்லாக கீரைலாம் நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு கூட காலையில் உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். பக்கோடா செம்ம சூப்பரான டேஸ்டியான சத்தான பக்கோடா. எல்லா கீரையிலையும் நீங்கள் வெங்காயத்தாலையும் பண்ணலாம். அதுக்கப்புறமா சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை எது வேணுமானாலும் இந்த பேஸ் வச்சுட்டே நம்ம பண்ணோம்னா போதும்.
கீரை சாப்பிடாத பசங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டி பக்கோடா பண்ணி குடுத்தோம்னா ரொம்ப நல்லாருக்கும். வெங்காயம் வந்து பெரிய பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அந்த ரிங்ஸா இருக்கிற மாரி கட் பண்ணீங்கன்னா, பாலக்கீரையோட அந்த வெங்காயம் கரெக்ட்டா ரவுண்டா ஆயி வரும்போது, சாப்பிடும்போது பசங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ପିଆଜ ବଡ଼ ବଡ଼ କଟ୍ କରିକି ଫାଷ୍ଟ ପାଣି ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ସେ ଶାଗର ପାଣି ଆସିବ ନା ସେଇଥିପାଇଁ ଭଲ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ଟିକେ ପାଣି ଲାଇଟ୍‌ରେ ଛିଞ୍ଚିକି ସେ அப்புறம் மிக்ஸ் କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। எண்ணெய் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கணும். அரிசி மாவு லாஸ்ட்டா போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த கிரிஸ்பினஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். எண்ணெய் நல்லா பக்கோடாக்கு காய வைக்கும்போது, கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய வந்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, பக்கோடா ரொம்ப நேரம் அந்த கிரிஸ்பினஸ் கரெக்ட்டா இருக்கும். நம்ம கீரையில செஞ்சோன்னு பசங்களுக்கு தெரியாமயே, பசங்க பக்கோடாவ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிட்டுருவாங்க. விட்டமின்ஸ் வந்து பசங்களுக்கு எப்படியாவது ஒரு கீரை எல்லாமே கிடைக்கணும்னா, அது வந்துட்டு நம்ம பருப்புல செஞ்சுட்டோ, இல்ல வேற மாரி செஞ்சு குடுத்தோம்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட்டோட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி பக்கோடா இல்லன்னா ரொட்டி அது கூடலாம் வச்சு செஞ்சு குடுத்தோம்னா, ஈஸியா சாப்பிட்டுருவாங்க பசங்க. கட்லெட் மாரி செஞ்சாலும். ஃபுல்லா தண்ணி நல்லா விட்டுருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு போட்டுட்டு, இப்படி புடிச்சு பார்த்தோம்னா ரவுண்டா இருக்கிற மாரி இருக்கணும். ஆனா ரொம்ப பெருசு பெருசா குண்டு குண்டா போட்றாதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி போட்டா தான் பசங்களுக்கு வந்து அந்த கிரிஸ்பினஸ் கரெக்ட்டா வரும். எண்ணெய் லைட்டா காயணும். ரொம்ப காய்ஞ்சிச்சுன்னா மேல மட்டும் முதல்ல இதுவாயிடும். உள்ள அதுக்கப்புறம் வேகாம போயிடும்। ତେଲ ବେଶୀ ଗରମ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମିଡିୟମରେ ରଖିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଉପର பக்கோடா சங்க சங்க சிஜிதுவோ ଭିତରେ ଶାଗ ସେମିତି ରହିବ ସେଇଥିପାଇଁ। நீங்க போடும்போதே வந்துட்டு கரெக்ட்டா உங்களுக்கு வந்து சிம்ல வச்சுட்டு போடுங்க। ஏன்னா கீரை நம்ம இப்போ செய்ய போறது பாலக்கீரை। மேல வெந்துட்டு உள்ள அப்படியே வேகாம இருந்ததுன்னா, பச்சை கீரை பசங்க சாப்பிடுற மாரி ஆயிடும். அந்த டேஸ்ட் பிடிக்காது। மீடியம் ஹைல வச்சுட்டு, அதுக்கப்புறமா லைட்டா பசங்களுக்கு லைட்டா ஃபுல்லாவே வேகுற மாரி சிம்ல வச்சீங்கன்னா, மேல வந்துட்டு உள்ள கீரை நல்லா வெந்துட்டு, மேல கோல்டன் கலரா இருக்கும். அந்த கிரிஸ்பி நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதால கிரிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சீங்கல்ல, இந்த எண்ணெயில ஒரு கரண்டி எண்ணெய் அந்த பக்கோடா மிக்ஸ் பண்ணதுல ஊத்திட்டு நல்லா மிक्स பண்ணிடணும்। ଏ ତେଲ ଗରମ ପକୋଡା କରିବା ପାଇଁ ତେଲ ଗରମ କରୁଛି ନା, ଏ ତେଲରେ ଗୋଟେ ବଡ଼ ସ୍ପୁନରେ ସେ ପକୋଡା ମିକ୍ସ କରିବା ମିକ୍ସରରେ ପକେଇବା ତ ପକୋଡା ସବୁବେଳେ ଗରମ କ୍ରିସ୍ପି ରହିବ, ଭଲ ରହିବ। ଏଇଟା ତାମିଲନାଡୁରେ ପିଆଜ ପକୋଡା କରିବା ଟାଇମରେ ଏଇଟା ଛୋଟ ଟିପ୍ସ என்ன ஃபாலோ କରିବ பக்கோடா கிறிஸ்பினஸ் கண்டினியூஸ் ରହିବା ପାଇଁ। எல்லாமே ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுங்க। ஒரு ரவுண்ட் ரவுண்டா பெருசு பெருசா போட்டீங்கன்னா, உள்ள வந்து அந்த பச்சை மாரி பாதி வேகாத மாரி இருக்கும்। பசங்களுக்கு எப்பவுமே கிறிஸ்பினஸ் பிடிக்கும்। அதனால ஒரு ஷேப் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்து எடுத்து போட்டோம்னா, நல்லா சூப்பர்வா வெந்துரும்। சாப்பாடு வந்து ரசம் சாப்பாடு இல்லன்னா தயிர் சாப்பாடு கூடவும் பசங்களுக்கு இத ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரியும் ஸ்கூல்லேருந்து வரும்போது பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, உடனே நம்ம ஃப்ரை பண்ணி குடுத்தாலும் பசங்க செம்ம சூப்பரா சாப்பிடுவாங்க। ஒரு ஹெல்த்தியான பக்கோடா। இன்னும் டேஸ்டி ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது கூட நீங்க கேபேஜ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்। ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா, அதுவும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, இது கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்ட்டு। அந்த கீரையோட கலர் வந்து அழகா நல்லா பக்கோடால சூப்பர்வா தெரியும்। ரொம்ப கோல்டன் கலரா இருந்ததுன்னா, பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்। இங்க பாருங்க, ரொம்ப பிளாக் ஆக்காம இந்த கலர்ல இருக்கும்போது எடுத்துனோமே பக்கோடா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்। ଆଉ ପକୋଡା ନା ଏମିତି ଗୋଟେ ଶେପ୍‌ର ମୋଟା ମୋଟା କରିବ ନାହିଁ। ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ ପକେଇବା ଟାଇମ୍‌ରେ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ରହିବ। ପିଲାମାନେ ବି ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଖାଇବ। கீரை போட்டிருக்கிறது வந்து அந்த கீரைக்கான டேஸ்ட்டே இருக்கும், உள்ள இருக்கும். ஆனா பசங்க சாப்பிடும்போது வந்து வெங்காயத்தோட டேஸ்ட் ஜாஸ்தியா வர்றதால பசங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க। நீங்களும் வீட்ல வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொஞ்சம் டைம் எடுக்கும்। காலையில டிஃபன் செஞ்சு குடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாரி இல்லாம, சாப்பாடு வந்து நம்ம வீட்ல எந்த வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்களோ, அது ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க। ஏன்னா டீச்சர்ஸ் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிடுறதால கொஞ்சம் அதனால அதனால காலையில பசங்களுக்கு எப்பவுமே ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு நைட்டோடது சூடு பண்ணி குடுக்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன்। காலையில ஃப்ரெஷ்ஷா பண்றது, பசங்களுக்கு பண்ணும்போது எங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் பண்ற மாரி பண்ணிடுவேன், ஒரே டைம்ல। அதனால நாங்க என்ன லஞ்ச்ல சாப்பிடுறோமோ, அததான் என் பசங்களுக்கு காலையில நான் பேக் பண்ணி அவங்களும் லஞ்ச்ல சாப்பிடுற மாரி குடுத்து விடுவோம்। அது பசங்களுக்கு வந்து சாப்பிடவும் கொஞ்சம் நல்லாருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், ஹெல்த்தியானதாவும் குடுக்கலாம்।
बोलो ଆପଣ ବୋଲୋ କରିକି ସକାଳେ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଫ୍ରେଶ୍ କରିକି ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନେ ବି ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବା ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ கமெண்ட் କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியா உள்ள கீரை அப்படியே கலர் மாறி இருக்கும் அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்